சட்டசபையில் நீட் தேர்வு விலக்கு, போராட்டங்களுக்கு அனுமதி மறுப்பு உள்ளிட்டவை குறித்து முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் நடந்தது. சட்டசபையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுகிறார்கள், திமுகவினர் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவதில்லை, அதில் என்ன உள்நோக்கம் உள்ளது என குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த முதல்வர், ஆளுங்கட்சியினர் அனுமதி அளிக்கப்பட்ட இடத்தில்தான் போராட்டம் நடத்தினார்கள் எனவும், எதிர்க்கட்சியினர் அனுமதி இல்லாத இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால்தான் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர் என விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து திமுக அரசுக்கு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், நீட் தேர்வு தொடர்பாக நீதிமன்றத்தில் பல வழக்குகள் உள்ளதாகவும், சொன்னதைதான் செய்வோம், நீட் தேர்விற்கு விலக்கு கொண்டு வருவோம் என கூறினார். இதற்கு சொன்னதைதான் செய்யவில்லையே, அதனால்தான் கேட்கிறேன் என இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். இதற்கு நாங்கள் ரத்து செய்வோம், முதல் கையெழுத்து போடுவோம் என்று சொல்லவில்லை, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் விலக்கு பெற்று இருப்போம் என ஸ்டாலின் பதிலளித்தார். உடனே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு குறைவு எனவும், இந்தியா கூட்டணிதான் கலகலத்து போய்விட்டதை என்றும் இபிஎஸ் கிண்டல் அடித்தார்.